ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை வாசித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். பிரியமானவர்களே, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போனான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அந்த தேசத்திற்கு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இளைய மகன் குறைவுபடத் தொடங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் வேலை கேட்கவும் தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது வேதத்தில் இப்படித்தான் சொல்லப்படுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன் என்றார். இளைய மகன் புத்தி தெளிந்த போது ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டான். நான் போவேன், என் தகப்பனை பார்ப்பேன், என் தகப்பனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி 18வது வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் இருந்து வரும்போது தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, 22வது வசனத்தில் தகப்பன் செய்கிறதான ஒரு காரியத்தை பாருங்க. தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் காலுகளுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இளைய மகன் சகல ஆஸ்திகளையும் அழித்து போட்டான் என்பதை பாருங்க. தூர தேசத்திற்கு புறப்பட்டு போனான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய வீட்டே நினைத்தான் என்று சொல்லி, இன்று அதிகால வேளையில் கர்த்தருடைய பிள்ளையே, இளைய மகனே, தன் தகப்பன் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்காக ஒரு தகப்பன் பரத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம், என் மகன், என் மகள் என்னிடத்தில் வருவாயா என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதான ஒரு தகப்பன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை நேசிக்கிற, நம்மை ஆற்றுகிற, நம்மை தேற்றுகிற தகப்பன், தன் மார்வோடு சேர்த்தணைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை முத்தமிடுகிற தகப்பன். அந்த அப்பாவினிடத்தில் கேட்கலாமா, அப்பா, என் பாவத்தை மன்னியும், என்னையும் உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா என்று சொல்லி கேட்கலாமா? கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.